இந்த உலகத்துல ஒரு நாட்டை அழிக்கணும்னா குண்டு போடணும்னு அவசியம் இல்ல. தப்பான ஒரு முடிவை எடுத்தாலே போதும். ஜப்பான் நாட்டுக்கு சொந்தமான ஒரு தீவு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மயானமா மாறி நிக்குது. நம்ம இந்தியாவோட ஒரு சின்ன தொடர்பு ஜப்பான் வரலாற்றிலேயே அவங்க எடுத்த மிக மோசமான முடிவா மாறும்னு யாரும் எதிர்பார்க்கல. இந்தியாவுல இருக்கிற நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பெருமையா இருக்கலாம். ஆனா அதே ஒரு விஷயம் ஜப்பான் மாதிரியான ஒரு நாட்டை 30 வருஷமா நரகத்தையே பார்க்க வச்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 1979 ஜப்பானின் ஒரு ரகசிய தீவுக்குள் 30 பெட்டிகள் கொண்டு வரப்படுகின்றன. அந்த பெட்டிக்குள் இருந்தது வெறும் விலங்குகள் அல்ல, ஒரு தீவின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் 30 கொலைகாரர்கள். யார் அவர்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? ஜப்பான் ஏன் இவர்களை தேடி பிடித்து ஒரு தீவுக்குள் இறக்கியது? அடுத்த சில ஆண்டுகள்ல அந்த தீவுல நடந்த கொடூரத்தை கேட்டா நம்மால தாங்கவே முடியாது. இன்னைக்கும் ஜப்பான் அந்த ஒரு முடிவை நினைச்சு கதறிக்கிட்டே இருக்கு. உலகமே வியந்து பார்க்கும் ஜப்பானின் தொழில்நுட்பம், ராணுவம், விஞ்ஞானம் என அனைத்தும் ஒரு சிறிய உயிரினத்திடம் தோற்று போய் நின்றது. சுமார் 30 ஆண்டு காலமாக ஒரு தேசத்தையே தூங்க விடாமல் செய்த அந்த சைலண்ட் கில்லர் யார்? அந்த கொலைகாரனுக்கும் நம்முடைய இந்தியாவிற்கும் ஒரு ரத்த சம்பந்தம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஜப்பான் செய்த அந்த ஒரு வரலாற்று தவறு இன்று வரை பல கோடி ரூபாய் நஷ்டத்தையும் ஆயிரக்கணக்கான உயிர்களின் இழப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சின்ன தீவுல நடந்த இந்த மாபெரும் அழிவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற அந்த அதிர்ச்சியான உண்மை என்ன? அந்த தீவில் உண்மையில் என்ன நடந்தது? 2024 வெளியான அந்த அதிரடி அறிவிப்பு என்ன? விரிவான ஆதாரங்களுடன் பார்க்க போகிறோம். தயாராக இருங்கள். முதல்ல அந்த தீவை பத்தி சொல்லிடுறேன். ஜப்பானோட மெயின் லேண்ட்ல இருந்து ரொம்ப தூரத்துல பசிபிக் கடலுக்கு நடுவுல ஒரு அழகான தீவு இருக்கு. அதுதான் அமியோஷிமா. நம்ம ஊர் அந்தமான் மாதிரி வச்சுக்கோங்களேன். சுத்தியும் கடல், நடுவுல அடர்ந்த காடுகள். ஜப்பான்லயே இது ஒரு தனி உலகம். ஏன்னா இங்கே இருக்கிற பல விலங்குகளும் பறவைகளும் இந்த தீவை தவிர உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. அங்க இருக்கிற ஒரு அரிய வகை முயலுக்கு கூட அமாமி முயல்னு தான் பேரு. அந்த அளவுக்கு அது ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆனா இந்த சொர்க்கத்துல ஒரு பெரிய தலைவலி இருந்துச்சு. அதுதான் ஹபு பாம்புகள். இது சாதாரண பாம்பு கிடையாது, ரொம்ப கொடிய விஷம் கொண்ட ஒரு இனம். இந்த தீவோட மூளை முடுக்கெல்லாம் இந்த பாம்புகள் தான் நிறைஞ்சு கிடந்துச்சு. அங்க வாழ்ந்த மக்கள் காட்டுக்குள்ள போகவே பயந்தாங்க. ஏன்னா இந்த பாம்பு எப்ப கடிக்கும்னே தெரியாது. நிறைய பேர் இதனால உயிர் இழந்தாங்க, பல பேர் ஊனமாகிட்டாங்க. ஜப்பான் அரசாங்கத்துக்கு இது ஒரு பெரிய சவாலா மாறுச்சு. இந்த அழகான தீவை காப்பாத்தணும்னா இந்த பாம்புகளை கொன்னே ஆகணும்னு அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அந்த ஒரு முடிவு தான் பின்னாடி ஜப்பான் வரலாற்றிலேயே அவங்க எடுத்த மிக மோசமான முடிவா மாறும்னு அவங்க அப்போ எதிர்பார்க்கல. சரி, பாம்புகளை கொல்லணும்னா என்ன பண்ணலாம்னு ஜப்பான் விஞ்ஞானிகள் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அப்பதான் அவங்க கண்ணுல பட்டது நம்ம ஊரு கீரிப்பிள்ளை. பாம்பு கடிச்சாலே மத்த விலங்குகள் செத்து போயிடும், ஆனா கீரிப்பிள்ளைக்கு விஷம் ஏறாது. இதுக்கு காரணம் அதோட உடம்புல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் DNA அமைப்பு. பாம்போட விஷம் இரத்தத்துல கலந்து நரம்பு மண்டலத்தை தாக்க பார்க்கும் போது கீரிப்பிள்ளையோட செல்கள் அந்த விஷத்தை உள்ள விடாம ஒரு கேட் போட்டு தடுத்துடும். அதாவது அதோட உடம்பே ஒரு நடமாடுற ஆன்டிடோட், விஷ முறிவு மருந்து மாதிரி. கீரிப்பிள்ளை ரொம்ப வேகமா ரியாக்ட் பண்ணக்கூடியது. பாம்பை விட பல மடங்கு வேகமா அதால நகர முடியும். பாம்பு கொத்த வரும்போது கண்ணிமைக்கிற நேரத்துல கீரிப்பிள்ளை விலகிடும். இதனால பாம்பால அதை அவ்வளவு சீக்கிரமா கடிச்சிட முடியாது. கீரிப்பிள்ளையோட உடம்புல இருக்கிற முடி ரொம்ப அடர்த்தியா இருக்கும். பாம்பு கொத்த வரும்போது கீரிப்பிள்ளை அதோட முடிய அப்படியே சிலிர்த்து நிக்க வைக்கும். இதனால பாம்பு கொத்தும் போது அதோட பல்லு கீரியோட தோல்ல படாம வெறும் முடியில மட்டும் பட்டு விஷம் வேஸ்ட் ஆகிடும். இது ஒரு நேச்சுரல் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் மாதிரி அதுக்கு உதவுது. கீரிப்பிள்ளை எப்பவுமே பாம்போட வாழை கடிக்காது. பாம்பு கொத்த வரும்போது அதை ஏமாத்திட்டு கரெக்டா அதோட மண்டையோட பின்புறத்தை ஒரே கடியில நறுக்குன்னு பிடிக்கும். அவ்வளவுதான், பாம்போட கதை முடிஞ்சது. நம்ம இந்தியாவுல இருக்கிற கீரிப்பிள்ளைகள் பாம்புகளை வேட்டையாடுறதுல உலக புகழ் பெற்றவங்க. இதை கேள்விப்பட்ட ஜப்பான் அதிகாரிகள் நம்ம ஊர் பாம்புகளை அழிக்க இவங்களை விட்டா வேற ஆளே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போதான் அந்த தப்பு நடந்தது. 1979 ஜப்பான் அரசு நம்ம இந்தியாவில இருந்து கரெக்டா 30 கீரிப்பிள்ளைகளை இறக்குமதி பண்றாங்க. அந்த 30 கீரிப்பிள்ளைகளும் ஜப்பானுக்குள்ள காலடி எடுத்து வச்சப்போ அங்க இருந்த மக்கள் எல்லாரும் கைத்தட்டி வரவேற்றாங்க. இனிமே நம்ம தீவுல ஒரு பாம்பு கூட இருக்காது, இந்த இந்திய கில்லர்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்குவாங்கன்னு நம்பினாங்க. ஆனா அந்த 30 பேர் அங்க இறங்குனது பாம்புகளை கொல்ல கிடையாது, அந்த தீவோட அழிவுக்காகன்னு யாருமே நினைக்கல. இங்கதான் ஒரு செம காமெடியான ஆனா ஜப்பானுக்கு சோகமான ஒரு விஷயம் நடந்தது. ஜப்பான் விஞ்ஞானிகள் ஒரு சின்ன விஷயத்தை கவனிக்க மறந்துட்டாங்க. அதாவது அந்த அமாமி தீவுல இருந்த பாம்புகள் எல்லாம் நைட் ஷிப்ட் பார்ட்டி. அதாவது அந்த பாம்புகள் ராத்திரி நேரத்துல தான் வேட்டைக்கு வெளியே வரும். ஆனா நம்ம ஊர்ல இருந்து போன இந்திய கீரிப்பிள்ளைகள் எல்லாம் டே ஷிப்ட் வேலை பாக்குறவங்க. அதாவது அவங்க பகல்ல மட்டும்தான் சுறுசுறுப்பா இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பகல்ல கீரிப்பிள்ளை வெளியே வரும்போது பாம்பு பொந்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். ராத்திரி பாம்பு வெளியே வரும்போது கீரிப்பிள்ளை தூங்கிட்டே இருக்கும். இவனுங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல. ஜப்பான் எதிர்பார்த்த அந்த பாம்பு கீரி சண்டையே அங்க நடக்கவே இல்லை. இதுதான் ஜப்பான் செஞ்ச உலகத்துக்கே தெரிஞ்ச அந்த பெரிய லாஜிக் மிஸ்டேக். ஜப்பான் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்த அந்த பாம்பு
சண்டை நடக்கவே இல்லைன்னு பார்த்தோம்ல. இப்போ அந்த 30 கீரி பிள்ளைகளும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க ரொம்ப புத்திசாலிங்க. ஏன் கஷ்டப்பட்டு விஷப்பாம்போட சண்டை போடணும்? அது கடிக்க வரும், நாம தப்பிக்கணும். இது தேவையில்லாத வேலை. அதுக்கு பதிலா இங்க இருக்கிற மத்தவங்களை சாப்பிடலாமேன்னு ஒரு பிளான் போட்டாங்க. அப்பதான் அவங்க கண்ணுல பட்டது அந்த தீவுக்கே சொந்தமான அமாமி முயல்கள். இந்த முயல்கள் ரொம்ப பாவம். பல 1000 வருஷமா அந்த தீவுல எந்த ஒரு எதிரியும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்து பழகிடுச்சுங்க. அதனால ஒரு எதிரி வந்தா எப்படி தப்பிக்கணும், எப்படி ஓடணும்னு கூட அந்த முயல்களுக்கு தெரியாது. இந்த இந்திய கீரி பிள்ளைகளுக்கு அந்த முயல்கள் ஒரு ஈஸியான வேட்டையா அமைஞ்சது. பாம்பை தேடி போக வேண்டிய கீரிகள் இப்போ முயல் குட்டிகளையும் அரிய வகை பறவைகளையும் தவளைகளையும் வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. அடுத்த சில வருஷங்கள்ல அந்த தீவுல ஒரு கொடூரமான விஷயம் நடந்தது. பயங்கரமான பெருக்கம். வெறும் 30 வந்த கீரி பிள்ளைகள் நல்ல சாப்பாடு கிடைச்சதால வேகமா இனப்பெருக்கம் செஞ்சு சில வருஷங்கள்ல 10,000க்கும் மேலாக பெருகிட்டாங்க. ஒரு கட்டத்துல அந்த தீவுல இருந்த அமாமி முயல்களோட எண்ணிக்கை 95% குறைஞ்சு போச்சு. அதாவது 100 முயல் இருந்த இடத்துல வெறும் 5 முயல் தான் மிஞ்சி இருந்தது. அடுத்த சில ஆண்டுகள்ல அந்த தீவுல நடந்த கொடூரத்தை கேட்டா நம்மால தாங்கவே முடியாது. எங்க பார்த்தாலும் அரிய வகை உயிரினங்களோட எலும்பு கூடுகளும் சிதைந்த உடல்களும் தான் கிடந்தது. ஜப்பான் ஒரு நன்மையை எதிர்பார்த்து செஞ்ச காரியம் அந்த தீவையே ஒரு மயானமா மாத்திடுச்சு. நிலைமை கைமீறி போயிட்டதை ஜப்பான் கவர்மெண்ட் லேட்டா தான் உணர்ந்தாங்க. 2000வது வருஷம் ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அப்போதான் அவங்களுக்கு உரைச்சது, ஐயோ பாம்பை அழிக்க வந்தவங்க இந்த தீவையே அழிச்சிட்டு இருக்காங்களேன்னு ஜப்பான் அதிகாரிகள் இன்னைக்கும் அந்த ஒரு முடிவை நினைச்சு கதறாங்க. ஏன் அன்னைக்கு அவசரப்பட்டு இந்தியாவிலிருந்து இந்த கீரிகளை வரவழைச்சோம் அவங்க வருத்தப்படாதனாலே இல்ல. ஏன்னா அந்த தீவோட மொத்த எக்கோ சிஸ்டமுமே சிதைஞ்சு போயிருந்தது. இப்போ இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல ஒரு கீரி பிள்ளை இருக்குன்னா அத வேட்டையாட கழுகு இருக்கு, நரி இருக்கு, சில சமயம் பெரிய காட்டு பூனைகள் இருக்கு. இதனால கீரி பிள்ளைகளோட எண்ணிக்கை ஒரு கட்டுக்குள்ள இருக்கும். ஆனா இந்த அமாமி ஓஷிமா தீவுல கீரி பிள்ளைய அடிச்சு சாப்பிட வேற எந்த ஒரு பெரிய மிருகமுமே கிடையாது. நினைச்சு பாருங்க. எதிரியே இல்லாத ஒரு தீவு, சாப்பிட ஏகப்பட்ட சாதுவான முயல்கள், தாராளமான இடம். இது அந்த இந்திய கீரி பிள்ளைகளுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி அமைஞ்சு போச்சு. ஜப்பான் எதிர்பார்த்ததுக்கு நேர் மாறா அங்க இருந்த முயல்களுக்கு இவங்க வில்லன் ஆயிட்டாங்க. ஆனா இந்த வில்லனை தட்டி கேட்க அங்க யாருமே இல்ல. அதனாலதான் வெறும் 30 வந்தவங்க ஒரு கட்டத்துல அந்த தீவோட ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஜப்பான் கவர்மெண்ட் என்ன பண்ணியும் அவங்களால இந்த வளர்ச்சியை தடுக்க முடியல. கடைசியா வேற வழியே இல்ல, நாமளே நேர்ல இறங்கித்தான் ஆகணும்னு ஜப்பான் ஒரு முடிவெடுத்தாங்க. 2000வது வருடத்துல ஜப்பான் ஒரு அதிரடி முடிவெடுக்கிறாங்க. இந்த கீரி பிள்ளைகளை ஒழிக்கிறதுக்காகவே அமமி மங்கஸ் பஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டீமை உருவாக்குறாங்க. இது ஏதோ சாதாரண டீம் கிடையாது. இவங்களுக்கு தனி யூனிஃபார்ம் உண்டு. இவங்க கூட பயிற்சி எடுத்த மோப்ப நாய்கள் இருக்கும். தீவு முழுக்கவும் 30,000க்கும் மேல பொறிகளை வச்சாங்க. ஆனாலும் பாருங்க, இந்த இந்திய கீரி பிள்ளைகள் அவ்வளவு சீக்கிரம் இவங்க கிட்ட சிக்கல. அந்த தனிப்படைக்கும் கீரி பிள்ளைகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய சைலண்ட் வார் 30 வருஷமா நடந்துச்சு. ஜப்பான் ஒரு சின்ன தப்புக்கு பல 100 கோடி ரூபாயை செலவு பண்ணி ஒரு ராணுவத்தையே திரட்டி போராட வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஜப்பான் இறக்குன அந்த மங்கூஸ் பஸ்டர்ஸ் பட சும்மா இல்ல. அவங்க ஒரு வெறியோட வேலை பார்த்தாங்க. ஒரு கீரி பிள்ளைய கூட விட்டு வைக்க கூடாதுன்னு தீவோட ஒவ்வொரு சதுர அடி நிலத்தையும் சல்லடை போட்டு தேடினாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன விலங்க பிடிக்கிறதுக்காக ஜப்பான் விஞ்ஞானிகள் என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? காட்டுல எங்காவது ஒரு கீரி பிள்ளையோட எச்சம் கிடைச்சா கூட அதை எடுத்துட்டு போய் லேப்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த தீவுல இன்னும் எத்தனை கீரி பிள்ளைகள் மிச்சம் இருக்குன்னு அவங்க டிஎன்ஏவை வச்சே கணக்கு போட்டாங்க. அந்த அளவுக்கு ஜப்பான் வெறியா இருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷ போராட்டம், பல கோடி ரூபாய் செலவு, பல 100 பேரோட உழைப்பு. கடைசியா போன 2024 செப்டம்பர் மாசம் ஜப்பான் அரசாங்கம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த நிமிஷத்துல இருந்து அமாமி ஓஷிமா தீவுல ஒரு இந்திய கீரி பிள்ளை கூட இல்ல, நாங்க முழுசா ஒழிச்சிட்டோம். உலகமே இந்த அறிவிப்பை கேட்டு ஆச்சரியப்பட்டது. ஏன்னா ஒரு தீவுக்குள்ள ஆக்கிரமிச்ச ஒரு உயிரினத்தை பல வருஷம் போராடி முழுமையா வெளியேற்றுறதுங்கிறது உலகத்துல இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல. ஜப்பான் ஒரு வழியா அந்த போர்ல ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அந்த தீவு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த இந்திய கீரிகள் முழுசா ஒழிஞ்சதுக்கு அப்புறம் அங்க அழிஞ்சு போயிட்டு இருந்த அந்த அமாமி முயல்களும் அரிய வகை பறவைகளும் மெல்ல மெல்ல திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த தீவு இப்போ பழையபடி ஒரு சொர்க்கமா மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா ஜப்பான் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்க. இயற்கையோட சமநிலையை நாம நம்ம இஷ்டத்துக்கு மாத்த நினைச்சா அதோட விளைவு எவ்வளவு கொடூரமா இருக்கும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. 30 வருஷமா அவங்க அனுபவிச்ச அந்த நரகம் உலகத்துக்கே ஒரு பாடம். நம்ம ஊர்ல சாதாரணமா பார்க்கிற ஒரு கீரி பிள்ளை ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய தீவையே நடுங்க வச்சிருக்குன்னா பாருங்களேன். ஒரு உயிரினத்தை அதுக்கு தப்பான இடத்துல கொண்டு போய் விட்டா அது கில்லரா மாறுங்கிறதுக்கு இதுதான் ஒரு பெரிய உதாரணம். ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களா? ஜப்பான்ல நடந்தது வெறும் ஒரு தீவுல மட்டும்தான். ஆனா இதே மாதிரி ஒரு தப்பு நடந்து ஒரு கண்டத்தையே எலிகள் ஆக்கிரமிச்சா எப்படி இருக்கும்? ஆஸ்திரேலியாவுல நடந்த அந்த பயங்கரம் ஜப்பான் கதையை விட பல மடங்கு கொடூரமானது.
அங்க எலிகள் படையெடுத்து வந்தப்போ வீடுகள் வயல்கள்னு எதையுமே விட்டு வைக்கல. மனுஷங்க தூங்கும் போது கூட எலிகள் கடிக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாச்சு. அந்த ஆஸ்திரேலியா எலி திருவிழா பத்தின முழு வீடியோவையும் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்திருக்கேன். ஒரு கண்டமே எலிகள் கிட்ட எப்படி சரணடைஞ்சதுன்னு தெரிஞ்சுக்க அந்த லிங்கை இப்போவே கிளிக் பண்ணுங்க. ஜப்பான் செஞ்ச இந்த தப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.